பிறக்கிறாங்க. அந்த ஆற்றலை கண்டுபிடிச்சவன் உலகத்தை ஆள ஆரம்பிக்கிறான். ஒண்ணு. ரெண்டு, வெறுங்கையோட போறோம் அப்படின்றாங்க பாத்தீங்களா, சுத்த பொய். யாரும் வெறுங்கையோட போறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவனவன் கூட வரும். அப்போ ரிட்டர்ன் போகும்போது எப்படி போறாங்கன்னா, அவன் என்ன கிரியை செஞ்சானோ அந்த கிரியைக்கு ஏற்ற பலன் அவன் கூட போதுன்னும் போது, அப்போ கிரியைகளுக்கு பலன் போதுன்னா அப்ப அவன் எம்டியா போறானா? நோ, அவன் செய்த எல்லா நற்கிரியலுக்கும் எல்லா துட்கிரியலுக்கும் பலன் அவன் கூடவே போகுது. அப்ப இந்த பிலாசபி என்ன பண்றது? இந்த தத்துவத்தை என்னன்னு சொல்றது? வெறுங்கையோட வந்தோம் வெறுங்கையோட போனோன்றது பொய். அப்படிப்பட்ட தத்துவங்கள் நிறைய இருக்குது. இப்ப நான் காலையில தத்துவம் பேச வரல, வேதத்தை பேச வந்திருக்கிறேன் இல்லவா? ஆனா ஜாக்கிரதையா இருங்கன்றாங்க. வேதம் என்ன சொல்றது? இந்த மாதிரி தத்துவம் பேசலாம் வருவாங்க, வீடு தேடி வருவாங்க, இல்ல நீங்க எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க, டிவில வருவாங்க, போன்ல வருவாங்க, பேசுறதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் கிறிஸ்துவை பற்றினதா, கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பற்றியதா அப்படின்னு கேட்கணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க லாக் ஆயிடாதீங்க. ஏன்னா சில தத்துவங்கள் உங்களை என்ன பண்ணிடலாம், உங்களை அரெஸ்ட் கூட பண்ணிடலாம், தத்துவத்தை நம்ப ஆரம்பிச்சிடலாம். பட் தத்துவத்தை விட ரொம்ப ஹையர் லெவல் கர்த்தரோட வார்த்தை. எதுவுமே நம்புறீங்க? கடவுளோட வார்த்தை தேனிலும் இனிமையானது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் தூய்மையானவை. சோ இந்த வேர்டுக்கு எந்த தத்துவம் இணையாகவே ஆகாது. கொள்ளை கொண்டு போகாத எச்சரிக்கையா இருங்கள். ஏன்? அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது